ஹலோ எவ்ரிவன். கடந்த ஒரு வருஷத்தில் துயில் ஸ்லீப் சென்டரில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் நம்ம துயில் சென்டரில் இது வரைக்கும் 1845 பேருக்கு ஸ்லீப் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம். அதில் 281 பேருக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அந்த 281 பேரில் வெறும் 86 பேர் மட்டும்தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வில்லிங்காக இருந்தாங்க. ஸோ 281 பேரில் 70% பேஷண்ட்ஸ்க்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் ஃபர்தர் எவாலுவேஷன் பண்ணிக்கவே இல்லை. இதுலேயே இன்னொரு கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்குன்னு உணர்ந்தவங்க, இல்லை ரொம்ப அதிகமாக கொரட்டை வருதுன்னு தானாக வந்தவங்க 72 பேர். அந்த 72 பேரில் 47 பேர் வாலண்டரியாக வந்து ஸ்லீப் எவாலுவேஷன் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 350 பேர் ஒரு வருஷத்தில் நம்மளால் ஸ்லீப் ஆப்னியா இருக்குன்னு ஸ்க்ரீன் பண்ண முடிஞ்சும் அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததுனால 70% மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்கிறாங்க. ஸ்லீப் ஆப்னியாங்கிறது நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த பேசிக் அவேர்னஸ் மக்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணுங்கிறது ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ.